All right. சரி. Please turn with me to Hebrews chapter 2. திருப்போம் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு. Hebrews chapter 2. எபிரேயர் 2ஆம் அதிகாரம். We're looking at renewing of the mind. மனம் புதிதாகுதலை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். And I want to continue to talk about it. அதை குறித்து தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். Because there are some things that I feel very constrained to speak. Some insights and revelation concerning these things. ஏன் அந்த காரியங்களை குறித்து சில வெளிப்பாடுகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏவுதல் எனக்குள்ளே இருக்கிறது. This is such an important issue in life. இது வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கிறது. Fear is such a common thing. பயம் என்பது அவ்வளவு பொதுவான ஒரு காரியமா இருக்கிறது. There are many people trying to cope with it, deal with it and so on. நிறைய பேர் இந்த பயத்தை போக்க விரட்ட ஏதோ செய்கிறார்கள். And the Bible talks very much about it. இதை குறித்து வேதம் அதிகமாய் பேசுகிறது. And somebody said that the Bible says 365 times fear not. யாரோ சொல்லிருக்காங்க வேதம் 365 முறை பயப்படாதே என்று சொல்லி இருக்குன்னு. I don't know, maybe I have to count it one time. தெரியல எனக்கு, ஒருவேளை நானே என்னன்னு நினைக்கிறேன். But these kinds of things I believe because Bible is a wonderful book. ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை நம்புகிறேன் என்றால் வேதம் ஒரு அருமையான புத்தகம். I wouldn't be surprised if it said it 365 times. 365 முறை சொல்லி இருக்குன்னா அதுல எனக்கு ஒன்னும் ஆச்சரியமே இருக்காது. God knows that we have to be told every day. தேவனுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் அதை நமக்கு சொல்லணும்னு. Not to fear. பயப்படாதே என்று. And I want to talk about what the Bible says about it really. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நான் பேச விரும்புகிறேன். Because we got to renew our mind. Only truth sets us free. ஏனென்றால் நம்முடைய மனதை நாம் புதுப்பிக்க வேண்டும். சத்தியம் மட்டுமே நம்மை விடுதலையாக்குகிறது. You know, and 2 Corinthians 10:3-5 we've been reading every week as a key passage. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் தான் திறவுகோல் பகுதியாக நாம் ஒவ்வொரு வாரமும் வாசிக்கிறோம். Though we walk in the flesh, we war not after the flesh. நாம் மாம்சத்தின்படி நடக்குள்ளாய் இருந்து மாம்சத்தின்படி போர் செய்கிறோம் அல்ல. For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. Casting down imaginations and every high thing that exalts itself against the knowledge of God, and bringing into captivity every thought that is against Christ. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறோம். Talking about thoughts, imaginations and strongholds. இது எண்ணங்கள், கற்பனைகள், பலத்த அரண்களை குறித்து பேசுகிறது. You know, fear is one of those strongholds. பயம் என்பது இந்த பலத்த அரண்களிலே ஒன்று. That's why I'm using it as an example so we can learn how to deal with our thoughts. ஆகவே இதை ஒரு உதாரணமாக எடுத்து பயன்படுத்தி நம்முடைய எண்ணங்களை சரி செய்வது எப்படி என்று போதித்து வருகிறேன். You know, when you allow thoughts, wrong thoughts to continue, தவறான எண்ணங்கள் தொடர்ந்து இருக்க அனுமதிக்கும் போது, when you entertain and accommodate thoughts, எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து ஊக்குவிக்கும் போது, wrong thoughts, தவறான எண்ணங்களை, and then it builds into an imagination. அதுவே கற்பனையாய் உருமாறுகிறது. You need several thoughts for an imagination. ஒரு கற்பனை உருவாக பல எண்ணங்கள் தேவை. It's like building one brick upon another, a wall. இது எப்படின்னா ஒரு கல்லின் மேல் கல்லை வைத்து சுவரை கட்டுவது To போல. build a wall, to build a fortress, you need many bricks. ஒரு சுவரை கட்ட, ஒரு கோட்டையை கட்டி எழுப்ப நிறைய கற்கள் தேவை. So one thought upon another, when it is put together, it amounts to imagination. ஆகவே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து இப்படி எண்ணங்கள் மேல் எண்ணங்கள் வைக்கும்போது அது கற்பனையாய் மாறுகிறது. And then because these are wrong imaginations and coming from wrong thoughts, built by wrong thoughts, it becomes a stronghold. இது தவறான எண்ணங்களின் அடிப்படையிலே கட்டப்படுகிற எண்ணமாய் சுவராய் இருக்கு அப்படினாலே அதன் விளைவாக கற்பனை வருகிறது. Stronghold is a stronghold. It holds you strong, captive under its power and terror. அது பலத்த அரணாய் மாறுகிறது. பலத்த அரண் என்பது உங்களை திகிலிலே வைக்கக்கூடிய, உங்களை சிறைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். You find yourself unable to get out of that. அதாவது அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறதை பார்க்கிறீர்கள். Fear is like that. பயமும் அப்படிதான். Many people are trapped by fear. They are unable to get out of it. நிறைய பேர் பயத்தினாலே சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், வெளியே வர முடியாமல் இருக்கிறார்கள். I'm going to share with you some glorious insight tonight about fear. பயத்தை குறித்து சில மகிமையான காரியங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Chapter 2 of the book of Hebrews, let me read to you from verse 14. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 இலிருந்து நான் வாசிக்கிறேன். For as much then as the children are partakers of flesh and blood, he also himself likewise took part of the same, that through death he might destroy him that had the power of death, that is the devil. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், and deliver them who through fear of death were all their lifetime subject to bondage. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். Now it's talking about what took place on the cross of Calvary, what Jesus did for us by coming
into this world as a human being and dying on a cross. இயேசுவானவர் ஒரு மனுஷனாய் இந்த உலகத்துல வந்து கல்வாரி சிலுவையிலே நமக்காய் மரித்ததன் மூலமாக என்ன நடந்தது என்பதை குறித்து இது பேசுகிறது. This passage particularly talks about how he took on humanity, human flesh, so that he can die on the cross. இந்த பகுதி குறிப்பாக இயேசு எப்படி மனுஷனானார், எதற்காக சிலுவையில மரிக்கும்படியாக என்று சொல்லுகிறது. The children are partakers of flesh and blood, therefore he partook of the same. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்தார்கள், ஆகவே அவரும் அவர்களைப் போல ஆனார். Why did he partake of the same? ஏன் அவர்களைப் போல ஆனார்? That through death he might destroy him that had the power of death, the devil. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. Why? ஏன்? And deliver them who through the fear of death were all their lifetime subject to bondage. ஏனென்றால் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். He took on human flesh and a human body so that he may die to set us free from the one who had the power of death. அது மரணத்துக்கு அதிகாரியாகிய அவனுடைய கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்குதான் அவர் மனுஷனானார். And why free us from the power of death? ஏன் மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும்? From the power of death. மரணத்துக்கு அதிகாரியின் கையிலிருந்து ஏன் நம்மை விடுதலையாக்க வேண்டும்? From the one who had the power of death, why should he free us? அது மரணத்தின் அதிகாரத்தை உடையவனாய் இருக்க அவனுடைய கையிலிருந்து ஏன் நம்மை விடுதலையாக்க வேண்டும்? So that we may be delivered from the one who through fear of death held us all our lifetime in bondage. அது மரண பயத்தினாலே ஜீவகாலம் எல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருந்த அவனுடைய கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கு. I'm telling you that the Bible teaches that what happened on the cross of Calvary not only delivered us from the power of sin, but also delivered us from the power of this devil who's the master of fear. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாக பாவத்தின் வல்லமையிலிருந்து மட்டும் நம்மை விடுதலையாக்கவில்லை, அதோடு கூட சேர்த்து இந்த மரணத்துக்கு அதிகாரியாக, இந்த பயத்தை வைத்து மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு செயல்பட்டு வந்தானே, அவனுடைய அதிகாரம் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டார். I say to you that we have been delivered from fear. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். It should not be a part of life any more than sin can be a part of life, can be a part of our life anymore. இனி பாவம் எப்படி நம்முடைய வாழ்வின் ஒரு பங்காய் இருக்கவில்லையோ, இருக்கக்கூடாதோ, அதே போல இந்த பயமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பங்காய் இருக்கக்கூடாது. Sin should not be a part of our life because Jesus set us free from the power of sin. இயேசு பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினபடினாலே பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. From the dominion of sin we have been set free. பாவத்தினுடைய மண்டலத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். From the authority of sin we have been set free. பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். But at the same time we have been set free by the same cross, by that same event, by the same thing, and at the same time we've been set free also from fear, the Bible teaches. ஆனால் வேதம் என்ன போதிக்கிறது? அதே நேரத்திலே அதே சிலுவையில் நடந்த அதே காரியங்கள் மூலமாக பயத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். So the blood of Jesus was not only provided for us so that our sin can be removed, it has been provided for us so that our fear can be removed. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியதா இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பயங்களையும் நீக்கக்கூடியதா இருக்கிறது. And it should have no place in our life. ஆகவே பயத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில இடமே இருக்க கூடாது. Everybody say no place in my life. எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில இடம் இல்லை For fear anymore. இனிமேல் பயத்திற்கு. We have to deal with it and think of it just like sin, because at the same time he got rid of our sin, God freed us from our sin, he freed us from fear. எந்த சமயத்திலே நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரோ அதே நேரத்திலே நம்முடைய பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். ஆகவே பாவத்துக்கு எப்படி இடம் கொடுக்காமல் இருக்கிறோமோ அதே போல பயத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. Now if you let sin come in, it'll come in slowly and then you become a person who sins all the time. பாவத்துக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் பாவம் மெதுவா உள்ள நுழையும், பிறகு எப்போதுமே பாவம் செய்த ஆட்களாய் நாம் மாறி விடுவோம். If you give a little place to sin, then you want to sin more. பாவத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா பிறகு இன்னும் அதிகமா செய்யணும்னு தோணும். Boldness comes. கொஞ்சம் தைரியம் வருது. First you feel bad about it. கொஞ்சம் ஒரு மாதிரி உணர்றீங்க. It's like committing the first murder or something like that. முதல் கொலை செய்யற மாதிரி இது. You lose sleep and everything. செஞ்ச உடனே தூக்கலாம் போயிடுது. And you don't feel good at all and you're afraid and you're looking out the window to see whether the police is coming.
coming. ஒரு மாதிரி மோசமா உணர்றீங்க, பயப்படுறீங்க, போலீஸ் தேடி வருதோன்னு நினைக்கிறீங்க. After you've done about 4 or 5 of those things, ஒரு 4-5 பண்ண பிறகு you just go and eat nice parota and chapati and go and chops and go to a night movie. எல்லா பரோட்டாவும் சாப்ஸும் சாப்பிட்டு ராத்திரி ஷோக்கு ஏதாவது போயிட்டு வரீங்க. Why? Because you can still sit there and enjoy a movie and you don't have to worry about how you killed a man. அதை செஞ்சிட்டும் போய் ஒரு படம் பார்த்து ரசிக்க முடியுது. ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டுமேன்ற ஒரு கவலையே இல்ல. Why? ஏன்? Because it just gets into you and gives you a boldness just by the use of it. ஏன்னா அதை செஞ்சு பழகிட்டதுனால ஒரு விதமான தைரியம் வந்து விடுகிறது. In the same way with fear. அதே போலதான் அந்த பயமும். If you let fear in, பயத்துக்கு இடம் கொடுத்தால் உள்ளே, then it begins to totally dominate you afterwards. பிறகு பிற்பாடு அது உங்களை முற்றிலும் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறது. If you let a little fear in, then it will totally dominate you. கொஞ்சம் இடம் கொடுத்தாலே போதும் முற்றிலும் ஆக்கிரமிக்கிறது. Now